ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட வெயிட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கான 18 உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மாதிரி ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சேனல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கர்ப்ப காலத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களில் முக்கியமான ஒன்று உங்களோட வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட வெயிட்டு தான். ஒரு சிலருக்கு 7வது மாதத்தில் வந்து குழந்தையோட வெயிட் வந்து குறைவாக இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பதட்டப்படக்கூடாது. இன்னும் 2 மாதத்தில் 8வது மாதம் 9வது மாதத்தில் நீங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிடும்போது குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த உலகத்திலே 35% வந்து குறை பிரசவத்தில் தான் குழந்தை வந்து வெயிட் டிக்ரீஸாக பிறக்கிறாங்க. வெயிட் டிக்ரீஸாக பிறந்தாவே குழந்தை வந்து மோஸ்ட்லி வந்து இறந்து பிறப்பாங்க. இதனால் கர்ப்ப காலத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட வெயிட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத கவனிச்சிட்டு வரணும். உங்களோட கர்ப்ப காலத்தில் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் போதுமான அளவு ரத்தம், அது மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்றீங்களான்றதையும் கவனிச்சுக்கணும். குழந்தையோட எடை வளர்ச்சிக்கு வந்து 2 நிலையாக பிரிக்கிறாங்க டாக்டர்ஸ். வந்து கர்ப்பத்தோட முதல் பாதியில் குழந்தையோட தலை சுற்றளவும் அவங்களோட வெயிட்டையும் அவங்களோட நீரத்தையும் பார்த்து அவங்க குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்காங்களா அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. கர்ப்பத்தோட 2வது பாதியில் உடலோட வடிவமும் குழந்தையோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்பாங்க. பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், அது மாதிரிக்கு குறைந்த கொழுப்புள்ள பால், இறைச்சிகள், இதெல்லாம் உணவுகளில் உட்கொள்ளணும். இதெல்லாம் சாப்பிடும்போது சரியான பிறப்பு எடை உள்ள குழந்தை வந்து பிறக்கும். கர்ப்பிணிகள் 2 பேருக்கும் சேர்ந்து சாப்பிட வேண்டியது இல்லை. சாப்பிடும் ஒவ்வொரு உணவும் ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்குதா அப்படின்றத பார்ப்பது தான் அவசியம். உணவோட அளவை விட அது வந்து சத்தானதாக இருக்கா அப்படின்றது தான் பார்க்கணும். அதில் 18 உணவுகள் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பால். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 200லேருந்து 500 மில்லிலிட்டர் வந்து நீங்கள் உட்கொள்ளணும். இதனால் குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற சில ஆய்வுகளில் சொல்கிறாங்க. பாலில் நல்ல புரதம் மட்டும் இல்லாமல் கால்சியமும் நிறைந்திருக்கு. ஒரு சிலருக்கு பால் வாடை பிடிக்காது. அப்போ நீங்கள் வந்து மில்க் ஷேக்குகளை எடுத்துக்கலாம். 2வது தயிர். பால்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று தான் தயிர். இது உணவில் ஒரு கிண்ணம் தயிர் சேர்ப்பது. 2வது வந்து தயிர் பாலில் இருக்கக்கூடிய ஒன்று தான். இது உணவில் ஒரு கிண்ணம் அளவுக்கு தயிர் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ வந்து உங்கள் தாய்ப்பாலையும் அதிகரிக்க செய்யும் குழந்தை பிறந்த பின்னாடி. அது மாதிரிக்கு இந்த தயிரில் புரதச்சத்தும் நிறைந்திருக்கு. தயிரில் வந்து ப்ரோபயாட்டிக் என்னும் லாக்டிக் அமில பாக்டீரியாக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது உங்கள் குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது சாதத்தோடு கலந்து இல்லைன்னா ரைத்தா வடிவத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை லஸ்ஸி, அதாவது மோராகவும் அடித்து நீங்கள் சாப்பிடலாம். 3வது சீஸு இல்லைன்னா பன்னீர். குறைந்த கொழுப்புள்ள பன்னீர், அதாவது 40லேருந்து 50 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிற போது இது ஒரு கிளாஸ் பாலுக்கு சமமாக இருக்குது. இந்த சீஸோவோ இல்லை பன்னீரோவோ வந்து பாஸ்தா இல்லை சாண்ட்விச், சாலட், அது மாதிரிக்கு ஸ்டஃப்டு ரொட்டியிலலாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். உங்களோட கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா சீஸ் எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் குறைந்த கொழுப்புள்ள பன்னீர்களை எடுத்துக்கலாம். 4வது பருப்பு வகைகள். இந்த பருப்பு வகைகளில் புரதம் நிறையா இருக்குது. குறிப்பாக நீங்கள் சைவம் எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இரும்புச்சத்து, போலிக் அமிலம், ஃபைபர் போன்ற பிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த பருப்பு வகையிலே கிடச்சிருது. உங்களோட புரத தேவையை பூர்த்தி செய்வதுக்கு தினமும் உணவில் வந்து குறைந்தது 2 தடவையாவது இந்த பருப்பு வகையில் எடுத்துக்கணும். 5வது வந்து முளை கட்டியது. கருப்பு கொண்ட கடலை, பச்சை பயிரெல்லாம் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து நீங்கள் சாப்பிடும் போது அதில் புரதங்கள் அதிகமாக இருக்கும். இரும்பு சத்தும் நிறைந்ததாகவும் இருக்கலாம். இந்த முளைக்கட்டிய பயிர்களில் நியாசின், தியாமின், அது மாதிரி விட்டமின் சி, அதில் நிறைய விட்டமின்ஸுகள்லாம் இதில் இருக்குது. காலையில் அந்த பயிர்கள்லாம் முளைக்கிறதுனால இது பன்மடங்கும் பெருகும். அடுத்து வந்து 6வது சோயாபீன். இது முக்கியமான உணவு. சோயாபீனு சோயாவாகவும் கிடைக்கும், அது மாதிரி பல வடிவங்களில் கிடைக்கிது. சோயா மாவாக கூட கிடைக்கிது. இந்த சோயாபீனில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக டோஃபுன்ற பொருளை வந்து சமையல் குறிப்புகளில் பன்னீருக்கு பதிலாக நீங்கள் எளிதாக பயன்படுத்தலாம்.
7வது வந்து பட்டாணி, பீன்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். புரதத்துக்கு மட்டுமல்லாமல் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின், ஃபோலிக் அமிலம், இரும்பு, மேக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், காப்பர் அப்படின்ற துத்தநாகங்கள்லாம் நிறைய இருக்குது. இது கர்ப்பிணிகளுக்கு அனைத்து வகையான ஆரோக்கியமான சீரான உணவுகளை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர இதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் மலச்சிக்கலை வந்து குறைக்கும். மலச்சிக்கல் ஏற்படுறது வந்து கர்ப்பத்தில் பொதுவானது. இந்த பட்டாணி இலை, பீன்ஸ் எல்லாம் சூப்புகளில், இல்லை பாஸ்தா, புலாவ், சாலட்ல எல்லாம் பயன்படுத்தலாம். 8வது வந்து கோழி. உங்களுக்கு அசைவ உணவு பழக்கம் இருந்துச்சுன்னா கோழி இல்லைன்னா குறைந்த கொழுப்புள்ள மீன்கள்லாம் எடுத்துக்கலாம். இந்த உணவுகளில் காணப்படக்கூடிய புரதங்கள்லாம் உயர் தரம் வாய்ந்தது. கோழி, ஈரல், மீனெல்லாம் குழந்தையோட உயிரணுக்கும் அவங்களோட தசை வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் புரதத்தை தவிர இந்த உணவில் வந்து ஹீமோகுளோபின் அதிகரிக்கக்கூடிய இரும்பு சத்து நிறையா இருக்குது. இரத்த சோகை வராமலையும் பாதுகாக்குது. அடுத்து வந்து மீன் உட்பட வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அத்தியாவசியமான கொழுப்புகளை வழங்குது. குழந்தைக்கு சரியான மூளையும் குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 10வது வந்து முட்டையில் குறிப்பாக நல்ல தரமான புரதங்களும், விட்டமின் ஏ, விட்டமின் டி, அது மாதிரி இரும்பு சத்தும் நிறையா இருக்குது. முட்டைகளில் தரம் வாய்ந்த புரதங்கள் இருக்குது, அதாவது அமினோ ஆக்சைடு இருக்குது. முட்டையிலுமே விட்டமின், தாதுக்கள், ஃபோலிக் அமிலம், கோலைன், அது மாதிரி இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட குறைபாடுகளை தடுக்கிறதுக்கு இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த முட்டை. அடுத்தது பச்சை காய்கறிகள், அதாவது நல்ல கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும். காலிஃப்ளவர்லாம் எடுத்துக்கலாம். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது குழந்தைக்கும் தாய் வழியில் உள்ள திசுக்களை வளர்த்து குழந்தைக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த இரும்பு சத்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து கீரையில் வந்து நிறைய ஃபோலிக் அமிலம் இருக்குது. இது கருவோட மூளை வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தையோட நரம்பு குழாய் கோளாறுலேருந்து பாதுகாக்குது. இந்த இலையில் விட்டமின், தாதுக்கள், ஆக்சினேட்டுகள் நிறைய. பச்சை இலை காய்கறிகள் வாரத்துக்கு 3 முறையே எடுத்துக்கோங்க. 13வது வந்து ப்ரக்கோலி. இரும்பு, பீட்டா கரோட்டின், விட்டமின் இ, விட்டமின் கே இதை எல்லாமே உள்ளடக்கியது தான் ப்ரக்கோலி. அடுத்து வந்து கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, பூசணி. இது உணவில் சேர்க்கக்கூடிய மற்றொரு முக்கியமான காய்கறி. முக்கியமாக இதில் பீட்டோ கரோட்டின் நிறையா இருக்குது. குழந்தையோட கண்கள், அவங்களோட நுரையீரல், தோலோட ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது விட்டமின் ஏ. 15வது சிட்ரஸ் பழம். ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சியும் ஃபோலிக் அமிலமும் நிறையா இருக்குது. இது குழந்தையோட நரம்பு குழாய் பிரச்சனைகளை தடுக்கும். இதில் தியாமின், பொட்டாசியம் அதிலெல்லாம் நிறையா இருக்குது. நார்ச்சத்து மிகுந்தது. மலச்சிக்கலை வந்து தவிர்க்கும். விட்டமின் சி சாப்பிட்றதுனால உங்கள் இரும்பு சத்து உறிஞ்சுதலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பழங்களை தவிர நெல்லிக்காய், சிவப்பு பச்சை, மஞ்சள், கேப்சிகம்லையும் நிறையா இருக்குது. 16வது கொட்டைகள், அதாவது பாதாம் பருப்பு, வேர்க்கடலைலாம் நீங்கள் எடுத்துக்கணும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இது கருவோட வெயிட்டை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேர்க்கடலை சாப்பிடும்போது 6 மணி நேரம் ஊற வச்ச பின்னாடி தண்ணீரில் ஊற்றி விட்டு கடலை பருப்பை எடுத்து சாப்பிடலாம். இந்த மணிக்கு ஊற வச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு பித்தம் சேராமல் இருக்கும். அடுத்தது வந்து முழு தானியங்களான வரகு, ராகி, திணை இதெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கணும். இதில் இரும்பு சத்து, செலினியம், மெக்னீசியம், கார்போஹைட்ரேட்டுகளை தவிர நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. 18வது முக்கியமானது மருத்துவர்கள் குடிக்கக்கூடிய சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், கால்சியம் சத்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கணும். இது குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் ஆகும். உணவில் ஏதாவது அலர்ஜி இருந்தாலும் சாப்பிட்ட பின்னால் ஒவ்வாமை ஏற்படுதுன்னா ஆரம்பத்திலே தவிர்க்கணும். உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சத்தான உணவுகள் மூலம் ஆரோக்கியமான குழந்தைய பெற்றுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.